ஜனநாயகத்து மீது பற்றும் பேரன்பும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஓட்டர் ஐடியும் ஆதாரையும் லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்னு. இதை பற்றி ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. அந்த ட்வீட்டை போடுறேன், அதை தான் நான் தமிழில் உங்கள்கிட்ட பேசுகிறேன். காங்கிரஸ் கட்சி இதை வெல்கம் பண்ணுது. ஃபைனலி நீங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆதாரையும் ஓட்டர் ஐடியும் லிங்க் பண்ணுறது. இதனால் டூப்ளிகேட் ஓட்டராக இருக்கிற கம்ப்ளீட்டாக எலிமினேட் ஆகிடும். ஆனால் இருக்கிறதுலே ஏழையாக இருக்கிறவங்களும் மைனாரிட்டிஸ் அண்ட் புவரஸ்ட் ரொம்ப ஏழையாக மார்ஜினலைஸ் பண்ண கம்யூனிட்டிஸ் லிங்கிங் ப்ராசஸில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் எலெக்ஷன் கமிஷன் எல்லாருக்கும் ஓட்டு போடணுங்கிறவங்க எல்லாருக்குமே லிங்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ஈஸியாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் ஓட்டு போடுற மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கணும்னு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஏதோ தப்பு நடந்திருக்குங்கிறத ஒத்துக்கிறாங்கங்கிறது தான் நம்மளுடைய பொருள். அதனால் நான் முன்னாடியே கேட்டுக்கொண்ட மாதிரி மகாராஷ்டிரா லோக்சபா எலெக்ஷனோட என்டையர் ஓட்டர் லிஸ்ட்டையும், அதே மாதிரி இப்போது இந்த விதான்சபா எலெக்ஷன் நடந்தபோது வந்த என்டையர் ஓட்டர் லிஸ்ட்டையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் வித் ஃபோட்டோ. அதை வச்சு தான் எவ்வளோ ஒரிஜினல் எவ்வளோ டூப்ளிகேட்னு எங்களால் வெரிஃபை பண்ண முடியணும். நாங்களும் எங்கள் தோழமை கட்சியும் அதை வெரிஃபை பண்ணி எது ஒரிஜினல் ஓட்டு எது ஒரிஜினல் ஓட்டு இல்லை அப்படிங்கிறத மக்கள் முன்னாடி கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை. காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை.